பப்பி குட்டி நீங்கள் பார்த்துல என் பப்பி குட்டி உண்மையில் அதிசயமாக வந்து வீட்டில் குட்டி கூட முடியாத காரணத்துக்காக இங்கே வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 7 குட்டி போட்டிருக்கு. அது ஒரு அதிசயமாக இருந்துச்சு. பப்பி குட்டி நான் ஃபுல்லாக வளர்த்தேன். எத்தனை வருஷம் வளர்த்தேன் தெரியுமா? 4-5 வருஷம் பப்பி குட்டியை நல்ல செல்லமாக வளர்த்தேன். அங்கே வந்து குட்டி போட முடியாது. அங்கே வந்து ஒரு இடம் இல்லை, அந்த இடத்துல இடம் இல்லை. அது ஒரு காட்டுக்குள்ளே பப்பி குட்டி ஒரு 7 குட்டி போட்டிருக்குது. அது பெரிய அதிசயமாக இருக்குது. அந்த அந்த அதிசயம் உங்களுக்கு காமிக்கணும், அதை நான் பதிவு கொடுக்குறோம். இருந்தாலும் என் மக்கள் வந்து என் பப்பி குட்டி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. குட்டி போட்டது 7 குட்டி. என் பப்பி குட்டி பெரிய மனசாக எனக்கு வந்து ஒரு பெரிய பெருந்தன்மையாக, சரி நம்ம வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம வந்து காட்டுக்குள்ளேயே குட்டி போடணும் அப்படி ஒரு ஆசை. என் பப்பி குட்டி 7 வருஷம் வளர்த்தேன். ஆனால் 7 குட்டி போட்டிருக்கு. அது பெருந்தன்மையாக இருக்குது. ஆனால் அது எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த பப்பி குட்டி காமிக்கத்தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், லாங் வீடியோ போட்டிருக்கோம். தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துருப்போம். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு பப்பி குட்டி போட்டவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பப்பி குட்டி நீங்கள் அந்த குட்டியை நீங்கள் பார்க்கும்போது அப்படி எனக்கு சிலுன்னு இருக்குது. அந்த குட்டியை பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த பப்பி குட்டி பார்த்தோன்னா எனக்கு உண்மையிலே அது எனக்கு ரொம்ப அந்த குட்டியை இன்னும் வளர்க்கணும். அந்த பப்பி குட்டி 7 குட்டி போட்டு எல்லா குட்டி அந்த குட்டி பார்த்தா என்ன கண்டுபிடிக்கல. அதை உங்களுக்கு காமிக்க தான் இருக்கிறேன். காமிக்க விட மாட்டேன், அந்த காமிக்க தான் இருக்கிறேன். இருந்தாலும் அந்த குட்டி பாடுற எனக்கு உண்மையில எனக்கு சந்தோஷம் ஆண்டு கணிரு. அந்த குட்டி போட்டதை ஐயோ என் பப்பி குட்டி 7 குட்டி போட்டுச்சா, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தேன் என் பப்பி குட்டி என் வீட்டில் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. சரி நான் காடுலேருந்து போட்டு உங்களுக்கு அது பக்கத்தில் நம்ம இடத்துல ஒரு காடு தான், அதை பதிவு வைக்கிறோம். இருந்தாலும் பப்பி குட்டி அதை கூட எனக்கு பார்த்த வளைய பப்பி குட்டி காங்கிலே அலம்புகினேன். அங்கே காட்டுக்கு வந்து 7 குட்டி போட்டிருக்கு. ஐயோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என் பப்பி குட்டி என் குட்டியம்மா அப்படின்னு சொன்னேன். என் குட்டிகளுவா 7 குட்டி குட்டியம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு பதிவு கொடுத்தேன். அதை குட்டிகிட்ட பேசியிருந்தேன். பப்பி குட்டிகிட்ட நான் நாயின்னு எனக்கு சொல்ல மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. அதாவது உண்மையான வார்த்தை. நான் வந்து என்றைக்கு பப்பி குட்டி வளர்த்தேன், அந்த பப்பி குட்டி காமிக்க வருத்தப்பட வேண்டாம். என் பப்பி குட்டி என் மனசு தான் வைப்பேன். நான் வெளியே காமிக்க மாட்டேன். வெளியே போட்டால் ஒரு எதாவது சொல்லுவாங்க, அப்படி வெளியே காமிக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பப்பி குட்டி வந்து காமிக்கக்கூடாது, நீங்கள் மனசு வந்தால் மனசுலேயே பற்றி கொடுங்க, அந்த பப்பி குட்டி இங்கே காமிக்கக்கூடாது நிறைய சொல்லுவாங்க. இருந்தால் எனக்கு ரொம்ப எனக்கு காமிக்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு. இருந்தால் நிறைய சொல்லும்போது அந்த வார்த்தையை நம்ம வந்து ஏற்றுக்கணும். அந்த பப்பி குட்டி 7 குட்டியை போட்டு நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கலாம். இந்த 7 குட்டியாக காமிங்க, அந்த பப்பி தான் காமிக்கலை, இந்த 7 குட்டி காமிங்கன்னு நீங்கள் பதிவு கொடுக்குறீங்க. நம்ம எடுத்துக்கிறோம். இருந்தாலும் வந்து எனக்கு காமிக்கிறோம், உண்மையில் காமிக்கணும். எனக்கு அதுக்கு ஆசையாக இருக்குது. அது உங்கள்கிட்ட காமிக்க தான் பதிவு கொடுத்துக்கிறேன். அந்த 7 குட்டி எவ்வளோ அப்படியே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்க்க தான் போகிறீங்க. அந்த எவ்வளோ 7 குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பதிவு நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் உண்மையில் இந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ தெரியும் பப்பி குட்டி. நம்ம வந்து வீட்டில் தான் நம்ம வந்து நான் சந்தோஷம் என் பப்பி குட்டி சந்தோஷம் பார்ப்பேன். இருந்தாலும் நம்ம வந்து பொது இடத்துல குட்டி போடணும் ஒரு ஆசையை வந்து குட்டி போட்டிருக்குது. அது அந்த மகிழ்ச்சியாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை என் பப்பி குட்டி உண்மையில் பாராட்டியாகணும். என் பப்பி குட்டினா நான் என்னைக்கு சொல்ல மாட்டேன், அந்த எனக்கு வார்த்தை வந்து பிடிக்காது. இருந்தாலும் என் பப்பி குட்டி தான் எனக்கு சொல்லுவேன். அது வந்து என் பப்பி குட்டி உண்மையில் அது எனக்கு பாராட்டுற மாதிரி ஒரு 7 குட்டி. அது ஐயோ எனக்கு கல்லே முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. அந்த குட்டி உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்க வேண்டாம், காமிக்க தான் போகிறேன். அந்த குட்டி வந்து உண்மையில் எனக்கு பார்க்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையில் அது காவியதாவது வந்திருக்கிறேன். என் பப்பி குட்டி 7 குட்டி போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஆனால் உண்மையில் முதல்ல ஒரு 7 குட்டி போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பப்பி குட்டி என்னை வளர்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக வளர்த்தேன். அது வந்து குட்டி இப்போ வந்து நம்ம வந்து எல்லோரும் கேட்குறாங்க. அந்த குட்டி வந்து கண்ணு முடிக்கல, அதை நான் கொடுக்க மாட்டேன். நான் 7 குட்டி வளர்க்க தான் போகிறேன். அந்த குட்டியை நான் வளர்த்து நான் பெருசாக ஆக்குவேன். என் பப்பி குட்டியை நான் பெருசாக ஆக்குவேன். எனக்கு தெரியும், நல்லா தெரியும் எனக்கு. இல்லை இருந்தாலும் நம்ம வந்து கேட்கும்போது அப்படியே அவள் கேட்டாங்க, 2-3 பேர் கேட்டாங்க. நல்லா பெருசாக நிறைய பேர் கேட்கல, 2-3 பேர் கேட்டாங்க. அந்த குட்டி போட்டால் கொடுங்க, எனக்கு முதல்ல குட்டி போட்டால் எனக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் கொடுக்க மாட்டேன், யார் கொடுக்க மாட்டேன். நான் வந்து என் பப்பி குட்டிக்கு போட்டதை 7 குட்டியை நான் வளர்ப்பேன். 7 குட்டியை நான் வளர்க்க தான் போகிறேன். அதை நான் பதிவு கொடுத்துருவேன். இருந்தாலும் 7 குட்டி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்னப்பா பேசிட்டே இருக்காங்க, அந்த குட்டியை காமிக்க கொடுக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். இருந்தால் அந்த 7 குட்டி நான் காமிக்க தான் போகிறேன். அதை பதிவு எடுத்துருக்கோம். இந்த 7 குட்டி நீங்கள் பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கே ஒரு எனக்கு ஒரு உண்மையில் என் பப்பி குட்டி வீட்டில் குட்டி விட முடியலை. அங்கே இடம்ல பற்றிலாம் அந்த நம்ம காடுலேருந்து பக்கம் நம்ம வீட்டு பக்கத்தில் காடு இருக்குது. அங்கே குட்டி போட்டுருக்க ஒரு ஆச்சரியம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பாராட்டியாகணும். அந்த குட்டி போட்டபோது எனக்கு அப்படியே பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்கல. அது எனக்கு ரொம்ப அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டாங்க நிறைய எனக்கு. அந்த குட்டி போட்டால் எத்தனை குட்டி போடலாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பப்பி குட்டி சாதி குட்டி போட்டுருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ரொம்ப எனக்கு இந்த பப்பி குட்டி போட வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து 7 குட்டி போட்டிருக்கு என் பப்பி குட்டி அப்படி ஒரு ஆசையாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் அந்த பப்பி குட்டி நீங்கள் பார்க்கணும் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியுது.
அந்த வீடியோ நீங்கள் போடுறீங்க, லாங் வீடியோ போட்டுருக்கிறீங்க, அந்த பப்பி கூட்டை காமிக்க மாட்டீங்களே நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம பதில் முன்னாடி கொடுத்துடணும். அந்த பப்பி குட்டி நம்ம காமிக்க தான் வீடியோ போட்டுக்கிறோம். அந்த பப்பி குட்டி 7 குட்டி காட்டுக்குள்ளே போட்டுருக்குது. 7 குட்டி. ஐயோ, எனக்கே பார்க்குற அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது. என் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் பதிவு கொடுக்குறோம். இருந்தாலும் அந்த 7 குட்டி நீங்கள் பார்க்கத்தான் அந்த பதிவு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் என் பப்பி குட்டி நான் பழைய சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் என் பப்பி குட்டி நான் என்ன எத்தனை வருஷம் வளர்த்துருக்கேன்? ஒரு 7-8 வருஷம் வளர்த்தாச்சு. 8 வருஷம் என் பப்பி குட்டி இப்போ தான் குட்டி போட்டு. இருந்தாலும் குட்டி போட்டாலும் ஆனால் உண்மையில் 7 குட்டி போட்டு ஒரு அதிசயமாக இருந்துச்சு. என் பப்பி குட்டி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த பதிவு நாங்கள் எடுக்கிறேன். வாங்க. அந்த பப்பி குட்டியை உங்களுக்கு காமிக்கணும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அந்த பப்பி குட்டி எங்கே குட்டி போட்டுச்சு, நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்க. வீடியோ தான் இப்போ போட்டுருக்கிறீங்க. அது வந்து குட்டியை காமிக்கணும்னு கேட்குறீங்க. அந்த நம்ம பதிவு நம்ம எடுக்கணும் அந்த பப்பி குட்டி. ஆனால் உண்மையில என் பப்பி குட்டி அது அதிசயமாக அப்படி கண்ணு முழிக்காமல் இருக்குது. 7 குட்டி போடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஆனால் எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் உண்மையில் அது எங்கே இருக்குது அந்த பப்பி குட்டி, எந்த இடத்துல குட்டி பிடிச்சி நீங்கள் நிறைய மக்கள் என்கிட்ட கேட்குறாங்க. சரி 7 குட்டி பிடிச்சி அந்த குட்டியை காமிங்க அப்படி என்கிட்ட கேட்கும்போது நம்ம மக்களுக்கு அந்த பதிவு கொடுக்கணும். அந்த பதிவு நம்ம 7 குட்டி எப்படி அழகாக இருக்குது. நான் வந்து என் பப்பி குட்டி தெய்வமாக பார்த்துருக்கேன். என் பப்பின்னா எங்கள் நாயின்னு சொல்லக்கூடாது, தவறான வார்த்தை. இதை என் பப்பி குட்டி நான் தெய்வமாக பார்த்துருக்கிறேன். அந்த உண்மையில் பதிவு கொடுக்குறேன். இருந்த 7 குட்டிக்கு எனக்காக போட்ட போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரே இதில் ஒரு 7 குட்டி அது சாதி குட்டி. அந்த 7 குட்டி போட்ட இடத்துல நம்ம அந்த குட்டியை காமிக்கணும். நீங்கள் ஆர்வத்தோட இருக்கிறீங்க. நீ என்னப்பா வீடியோ தான் பேசியிருக்கிறீங்க, என்ன காமிக்க முடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. அது எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். நல்லாவே என் மக்கள் கோடி மக்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குறாங்க. அதை காமிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு 7 குட்டி போடும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து. நீங்கள் பலபடி பேச நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் வந்து எனக்கு தெய்வம். எனக்கு பப்பி குட்டி எனக்கு தெய்வம். எனக்கு பப்பி குட்டி வந்து எனக்கு வந்து உண்மையில் எது இருந்தாலும் என்னை காப்பாதும், எது இருந்தாலும் சொல்லும். அது எனக்கு தெரியும். எனக்கு இருந்தாலும் நம்ம பதிவு கொடுக்கணும். பப்பி குட்டி வந்து நான் என்றைக்கும் நாயின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நாய் சொன்னால் எனக்கு பிடிக்காது. அதான் உண்மையை பார்த்து என்ன பப்பி குட்டின்னு சொல்லுவேன். நான் என்றைக்கும் நிறைய பேர் தெரியலன்னா அப்படி நாய்க்குட்டியான்னு கேட்பாங்க. அது நாய்க்குட்டி தான். இருந்தாலும் எனக்கு பப்பி குட்டி எனக்கு மனசார கூட நாய்க்குட்டின்னு நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன். நாயின்னு சொன்னால் அது ஒரு தவறான வார்த்தை. அதை நான் பதிவு கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து நாயின்னு எந்த மக்களும் தயவுசெய்து சொல்லக்கூடாது. எந்த மக்களும் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. நாயின்னு நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு ரொம்ப மனசு இருக்குது. நாய்க்குட்டினா நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய அப்படி சொல்கிறாங்க. நாயின்னு சொல்கிறாங்க. நாயின்னு எனக்கு சொல்லணும். உண்மையில் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. நான் உண்மையில் பதிவு கொடுப்பேன். என்னைக்கு உண்மை கொடுப்பேன். ஸோ நீங்கள் இப்படியே பேசிட்டீங்களா, அந்த பதிவு கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு பப்பி குட்டி 7 குட்டி இடத்துல அந்த குட்டியை வந்து நான் காமிக்க போகிறேன். வாருங்கள். மக்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன அந்த வீடியோ காமிக்க போயிருக்காங்க. அந்த 7 குட்டியை நீங்கள் வந்து மக்கள் பார்த்து எதிர்பார்த்துருக்காங்க. அந்த 7 குட்டி எந்த இடத்துல போட்டுச்சு வாங்க ப்ளீஸ் வாருங்கள். எந்த இடத்துல போட்டுச்சுன்னா காமிக்கிறேன். அப்படியே வீடியோ பார்த்து வாங்க. இங்கே போட்டிருக்கு அதை காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம இடத்துக்குள்ளே தான் போட்டிருக்கு, வேறு எங்கேயும் இல்லை. நம்ம ஒரு இஞ்சி ஒரு இடத்துல தான்னா நம்ம காடு வருது. அது காட்டுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பப்பி குட்டி பப்பி தெய்வம். எனக்கு பப்பி தெய்வம் தான் எனக்கு. ஆனால் உண்மையாக அது ஒரு 7 குட்டி போடும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து அந்த வீடியோ அதை பாருங்கள். அந்த வந்து வீடியோ நீங்கள் காமிக்க வார்த்தைப்பட வேண்டாம். அந்த பப்பி குட்டி அப்படியே உள்ளே இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பாருங்கள். உள்ளே பாருங்கள். அந்த அந்த இடத்துக்கு பார்த்தீங்களா? தெரியலையா? என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க நிறைய மக்கள். தெரியல, நீங்கள் தெளிவாக பதிவு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க உண்மையில் நான் வந்து பதிவு கொடுத்துருக்குறேன். அது நான் சுற்றி பதிவு கொடுக்குறேன். சுற்றி நீங்கள் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. குட்டி வந்து சின்ன குட்டியாக இருக்குது, கண்ணு முழிக்காமல் இருக்குது. அதை பாருங்க பக்கத்தில் கேமரா வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது. சாரி, மன்னித்துருங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து கண்ணு முடிச்சும் போது அடுத்த வீடியோ நல்ல மாதிரி போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தயவுசெய்து. என் மக்கள் பப்பி குட்டி 7 குட்டி போட்டிருக்குது. அது பெரிய அதிசயமாக இருக்குது. நான் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எனக்கு தெரியவில்லை, அடுத்த வீடியோ ஃபுல்லாக போடுங்க அப்படி சொல்லுங்கள். லாங் வீடியோ போட சொல்லுங்கள். நான் அடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. என்னை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தாங்க. எல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய சொல்கிறாங்க, என்ன அந்த வீடியோ நீங்கள் சரியாக காட்டவில்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்த வீடியோ ஃபுல்லாக காட்டுவேன். நான் விடைபெறுவது எஸ் செல்வகுமார். நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி.